ஆங்கர் லுமினா, இல்லிக்குப்பம் ரோட், குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். செஞ்சல் புயல் மழையால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த இடங்களை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பார்வையிட்டார். திமுக அரசு வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். செஞ்சல் புயலால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த புயலின் தாக்கத்தின் அடிப்படையிலே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நேற்று இரவு தினம் பெய்த மழை சுமார் 51 சென்டிமீட்டர் மழை என்று ஊடக செய்தி, பத்திரிகை செய்தி, வானிலை அறிவிப்பு. இன்றைக்கு இந்த கனமழையால் ஊத்தங்கரை தாலுகா, போச்சம்பள்ளி 2 தாலுகாக்களிலும் இந்த கனமழையால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஊத்தங்கரை நகரத்திற்கு ஒட்டிய ஏரியில அந்த மழை நீர் வெள்ளத்தால் உபரி நீர் வெளியேறி இந்த சாலை ஓரமாக பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் நிற்கப்பட்டிருந்த வாகனங்கள் இன்றைக்கு இந்த பள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அந்த காட்சி தொலைக்காட்சியின் வாயிலாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே இன்றைக்கு சுமார் 50 வாகனங்கள் இந்த மழை வெள்ளத்தால் இன்றைக்கு சாலையிலிருந்து பள்ளத்தில் விழுந்து கிடக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த 50 வாகனங்களும் இன்றைக்கு சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிக செலவாகும். இதையெல்லாம் சாதாரண ஓட்டுநர்கள் இந்த வாகனத்தை பயன்படுத்தி இந்த ஆமணி வேன்களை இன்றைக்கு வேன்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த வாகனத்தை நம்பித்தான் குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நல்ல சீசன், சபரிமலை சீசன். இந்த நேரத்தில் அந்த கனமழையால் இந்த வாகனங்கள் எல்லாம் உபரி நீரால் அடித்து செல்லப்பட்டு கடுமையாக பாதிக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த பாதிக்கப்பட்டுள்ள வாகன உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அத்தனை பேரும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதிக முதலீடு செஞ்சு இன்றைக்கு இந்த வாகனத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாகனத்தில் இருக்கிற வாடகையின் மூலமாகத்தான் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அடித்தட்டில் வாழ்கின்ற அவர்கள் இந்த கனமழையினால் வாகனங்கள் இன்றைக்கு அடித்துச் செல்லப்பட்டு கடும் சேதத்திற்கு ஆளாகின்றனர். எனவே அரசு உடனடியாக இந்த வாகனத்துடைய சேதத்தை மதிப்பிட்டு அவர்களுக்கு தேவையான விஷயம் செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு 9/2024 அன்று விழுப்புரம் அந்த நகரத்துடைய மைய பகுதியில கோலியனூரான் வாய்க்கால் மைய பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது. அந்த கால்வாய் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2016 1.5 கோடி ரூபாயில தூர்வாரணும். அதுக்கு பிறகு 8 ஆண்டு காலமாக அதுல தூர்வாரப்படல, இந்து போயிருந்தது. அந்த கால்வாயெல்லாம் அடைப்பு ஏற்பட்டிருந்தது. இதை சுட்டிக்காட்டி 20/9/2024 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். இதில் தூர்வாருங்கள். கனமழை பொழிகின்ற பொழுது இந்த கோலியனூரான் கால்வாயின் வழியாகத்தான் இந்த நீர் வெளியேற முடியும். இதை உடனடியாக இந்த அரசு தூர்வாரத்துடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அதிமுக சார்பாக போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அங்கு இருக்கின்ற மாவட்ட செயலாளர், நாடாளுமன்ற முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் அவர்களும் அங்கு இருக்கின்ற கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டாங்க. அப்பொழுதாவது இந்த அரசாங்கம் விழித்துக் கொண்டு அந்த கால்வாய் தூர்வாரி இருந்தால் நேற்று பெய்த கனமழையால் அந்த நீரெல்லாம் அந்த கால்வாயின் வழியாக வெளியேறி அந்த குடியிருப்பு விழுப்புரம் நகரத்தில் இருக்கின்ற குடியிருப்பு தண்ணி பூந்திருக்கிறது. ஆனால் செய்ய தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். நேற்றைய தினம் பெய்த மழையில விழுப்புரம் நகர மக்கள் குடியிருப்பு பகுதியில தண்ணி சூழ்ந்ததற்கு காரணம் அரசாங்கம், கையிலாகாத அரசாங்கம், செயலற்ற அரசாங்கம்.
சரியான முறையில் செயல்படாத காரணத்தினால்தான் இந்த விழுப்புரம் நகர மக்கள் நேற்று பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நேற்று கூட பேட்டி கொடுக்கும்போது திரு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி கொடுக்கின்ற அறிக்கைக்கோ எனது பேட்டிக்கோ நான் வந்து பதில் சொல்ல வேண்டிய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். விருப்பம் இல்லாத காரணத்தினால்தான் நாங்க கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலோ அல்லது மக்களுடைய பிரச்சனையை நோக்கி நாங்கள் வெளியிட்ட செய்தியோ ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகின்ற செய்தியே அவர் முறையாக கடைபிடிக்கப்பட்டிருந்தால் நேற்றைய தினம் கனமழையில் விழுப்புரம் நகர மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார். தூர்வாரி இருந்தா அந்த கோழியான ஒரு கால்வாய் தூர்வாரப்பட்டிருந்தால் விழுப்புரம் நகர மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அலட்சியமாக பதில் சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர் கண்டிக்கத்தக்கது. ஒரு பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனை முன்வைக்கிறோம்.